பிரைஸ் எல்லார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2026 தொடங்கி 3 மாதங்கள் கர்த்தர் நம்மளை கண்ணின் மணியை போல பாதுகாத்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை செலுத்துவோம். இந்த மாதம் புதிய மாதம் ஏப்ரல் மாதம் கர்த்தர் நம்ம கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்றால், கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார். ஆமாங்க, இந்த மாசம் முழுவதும் கர்த்தர் உங்க கூடவே வரப்போறாருங்க. நீ செய்யற காரியம் எல்லாவற்றையும் ஆசிரிக்க முடியாத, உங்களை பாதுகாக்க முடியாத கர்த்தர் உங்க கூடவே வரேன்னு சொல்றாருங்க. உபாகமம் 31 அதிகாரம் 6ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் பலங்கொண்டு திடமனதா இருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம், உன் தேவனாய கர்த்தர் தாமே உன்னோட கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று மோசே சொல்றாருங்க. அந்த வசனம் உங்களுக்கு ஏதாவது கடந்து வைக்கிறது. இந்த மாசம் நீ எதை குறிச்சு நீங்க என்ன பலங்கொண்டு திடமனதா இருக்க சொல்றாரு. எதை குறிச்சும் பயப்படாம பலங்கொண்டு கர்த்தர் உங்களுக்கு பலத்தினாமல்ல பராக்கிரம கர்த்தருடைய ஆயுத வசனத்தை பிரகாம பலவீனம் தன்னை பலவான் வசனத்தை பிரகாம கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிற தேவனாகிறாரு. திடமனதா இருக்க சொல்றாரு. அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உங்க வாழ்க்கையில இருக்க பயத்தையும் திகைப்பையும் கர்த்தர் வெளியே எடுத்து கொடுப்பாரு. ஏன்னா உலகத்துல கொஞ்சம் பார்க்கலாம், உங்களோட தேவன் பெரிய வசனத்தின் பிரகாரமாக வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் உங்க கூடவே வரன்னு சொல்றாருங்க. உன் தேவனாய கர்த்தர் தாமே உன்னோட கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த மாசம் முழுவதும் நீ எங்க போனாலும் சரி, என்ன காரியம் செஞ்சாலும் சரி, பிசினஸ்க்கு போறீங்களா, வேலைக்கு போறீங்களா, இல்ல வெளிநாட்டு பயணத்துக்கு போறீங்களா, இல்ல வெளியூருக்கு போறீங்களா, படிக்கிறதுக்கு போறீங்களா, ஊழியத்துக்கு போறீங்களா, எந்த காரியத்துக்கு நீங்க போனாலும் எந்த காரியம் செஞ்சாலும் கர்த்தர் உங்க கூடவே கூட்டிட்டு போங்க, ஜெபத்தோடவே போங்க. அவர் தம்முடைய தூதர்கள் அனுப்பி உங்க பாதம் கழி விடாதபடிக்கு அந்த கரங்களை ஏந்தி கொண்டு போக முடியாத தூதர்கள், பணிவிடை தூதர்களை உங்களுக்கு அனுப்புவாரு. இந்த மாசம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தூதர் அனுப்பிச்சு நீ செய்யற எல்லா காரியங்களையும் உங்களை ஆசீர்வதிக்க முடியாத, உங்களை பாதுகாக்க முடியாத கர்த்தர் உங்க கூடவே வரேன்னு சொல்றாருங்க. அந்த வசனத்தின் பிறகு அன்னைக்கு இஸ்ரவேலர்களோட கர்த்தர் இருந்தாரு. இப்போ எகிப்துல இருந்து புறப்பட்டு கானான் கொண்டே சேர்க்கிற வரைக்கும் கர்த்தர் கூடவே பகல்ல அக்னி ஸ்தம்பமா, பகல்ல மேக ஸ்தம்பமாய், இரவுல அக்னி ஸ்தம்பமாய் நடத்தினாருங்க. அவங்க பாதை நடந்து போகும்போது 40 வருஷம் ட்ரெஸ் பழசாகல, செருப்பு தேயில, ஒரு வேலையும் செய்யல. காலைல ஏன் சொன்ன மண்ணா சுட சுட தேர்நிட்ட பணியார் வந்து அவங்க வாசல் இருந்துச்சு. காடையை உணவாக அளித்தாரு, மண்ணாவா உணவாக அளித்தாரு, அன்மனிலிருந்து அன்மனிலிருந்து தண்ணியை வர வச்சு கொடுத்தாரு. இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கத்த கொடுத்தாரு இல்லையா, அந்த தேவன் இன்றைக்கு உங்க கூட வரப்போறாரு. இந்த மாசம் முழுது இதுவரை காணாத ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெண்டிங் இருந்த அரியர்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி, எந்தெந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு பெண்டிங் இருந்துச்சோ எல்லா அரியர்ஸையும் கிளியர் பண்ணி இந்த மாசத்தை கத்தவங்க கையில் சேர முடியாத ஒரு ஆசீர்வாதம் தரப்போறாரு. புதிய புதிய பொருட்காலம் வீட்டை நிரப்ப போறாரு. புதிய புதிய பயணங்கள், புதிய புதிய ஆசீர்வாதங்கள், புதிய புதிய சுபகாரியங்கள் இந்த மாசம் நடக்க முடியாத கத்தர் ஆசீர்வாதம். ஏன்னா இதுவரை அதாவது இந்த மாசம் கூடவே வரேன்னு சொல்றாருங்க. எங்க போனாலும் என்ன காரியம் செஞ்சாலும் யார்கிட்ட என்ன பேசினாலும் எல்லா காரியத்திலும் கர்த்தர் கூட இருப்பாருங்க. அவர் நம்ம கூட இருந்தா நம்ம எதுவும் கவலைப்பட அவசியம் இல்லை. அவருடைய பிரசன்னம், அவருடைய மகிமை, அவருடைய வார்த்தை, அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய அபிஷேகம் உங்களோட கூடவே வரப்போகுது. உங்க குடும்பத்துல உங்க ஊழியத்துல நீ செய்யற எல்லா காரியம் கர்த்தர் பழகி பெருகு செய்ய முடியாத, பலம் கொண்டு திடமனதா இருக்க முடியாத, பயப்படாமல் திகைக்காம இருக்க முடியாத, உங்க கூடவே இருப்பேன்னு சொல்றாங்க. உங்கள்கிட்ட விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உங்கள்கிட்ட விலகவே மாட்டார். நொடி பொழுது இஸ்ரவேலை காக்கிறதே உறங்குறதும் இல்லை, தூங்குற வசனத்தின் பிரகாரமாக இந்த மாதம் முழுவதும் உங்க கூடவே இருந்து உங்க விட்டு விலகாத தேவன் ஆசீர்வதிக்க போறாரு. விசுவாசத்தோடு காத்துருங்க. இந்த மாசத்துல என்ன காரியம் செஞ்சாலும் ஜெபத்தோட செய்ய, கர்த்தரை கூட்டிட்டு போங்க. உங்க கண்கள் கர்த்தர் நோக்கி இருக்க முடியாத, இந்த இடத்துல ஹெல்ப் வருமா, அந்த இடத்துல ஹெல்ப் வருமா மனுஷன் நோக்கி விடாம கர்த்தர் என் கூட இருக்காரு, கர்த்தரின் பட்சத்திற்காக நான் பயப்பேன். மனுஷனுக்கு என்ன செய்வோம் வசனத்தின் பிரகாரமாக கர்த்தர் எப்போதும் முன்பாக வைத்திருக்கேன். அவரின் வலது வாசல் அசைக்கப்பட்ட வசனத்தின் பிரகாரமாக எப்பவும் கர்த்தரை கூடவே கூட்டிட்டு போங்க. அவர் இந்த மாசம் முழுவதும் கூட வந்து உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. ஆமென்.